Hey பசங்களா, நான் தான் உங்களுக்கு Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்க, இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலில் ஒரு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனுமே வந்துட்டு அடித்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். நம்மளோட வேதாந்து ஃபேமிலியில் இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் இந்தியா லெவலில் வந்துட்டு ஜேஇ எக்ஸாம் வந்துட்டு தெரிக்க விட்டுருக்காங்க. அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நேம் அண்ட் ஆல்சோ ஆல் இந்தியா ரேங்க்கில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களுமே வந்துட்டு வேதாந்து ஆஃப்லைன் சென்டரில் வந்துட்டு சேரணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு விசிட் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு நிறைய இடத்துல வந்துட்டு ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஸ்காலர்ஷிப் கூட உங்களால் வந்துட்டு அவைல் பண்ண முடியும். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக வந்துட்டு சென்டர் விசிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு லிங்க் வந்துட்டு இந்த வீடியோ கீழே வந்துட்டு இருக்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட செஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம போயிடுவோம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ஒரு குட்டி வந்துட்டு ஒரு மைண்ட் மேப் வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மைண்ட் மேப்பில் வந்துட்டு முக்கியமாக இருக்கிற வந்துட்டு சில ப்ராசஸஸ் எல்லாமே வந்துட்டு குவிக்காக வந்துட்டு நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைஃப் ப்ராசஸஸ் அப்படின்னா வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லைஃப் ப்ராசஸஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸஸ் which are essential for sustaining life. இதில் நமக்கு நியூட்ரிஷன் வந்துட்டு இருக்குது, அண்ட் டைஜஷன் இருக்குது, ரெஸ்பிரேஷன் வந்துட்டு இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு இருக்குது, எக்ஸ்க்ரீஷன் வந்துட்டு இருக்குது. இந்த ப்ராசஸஸ் எல்லாமே பிளான்ஸ்லையுமே நடக்குது, அனிமல்ஸ்லையுமே நடக்குது. இந்த ப்ராசஸஸ் ஈவன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லையுமே வந்துட்டு நடக்குது. பட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் இதே ப்ராசஸஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போது இந்த செஷனில் வந்துட்டு எஸ்பெஷலி ஹியூமன் பீயிங்ஸில் வந்துட்டு எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவிக்கான ஒரு ரீகேப் வந்து நம்ம பண்ண போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் மைண்ட் மேப். எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட்டில் வந்துட்டு டக்கு வந்து நம்ம ரிவிஷன் வந்துட்டு பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைஜஷன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைஜஷனில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஹோலோஜாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். அதில் தான் நம்ம எல்லாமே வந்துட்டு அடங்கும். ஸோ ஹோலோஜாயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனில் என்ன பண்ணுறோம், எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட மவுத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அண்ட் இன்சைட் ஆஃப் த பாடி தான் அந்த ஃபுட்டை வந்துட்டு நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அந்த வாய்க்குள்ளே அந்த நம்ம போடுறோம்ல அந்த ஃபுட்டை, அதை என்ன சொல்கிறோம்னா இன்ஜெக்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அண்ட் நம்மளோட மவுத்தில் வந்துட்டு என்ன இருக்குது, இங்கே சலிவரி கிளான்ஸ் இருக்குது, அதை என்ன பண்ணோம், சலைவா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். நம்ம மவுத்தில் ஆர் இந்த பக்கல் கேவிட்டியில் என்ன இருக்குது, டீத் இருக்குது, அந்த ஃபுட்டை சூ பண்ணுறதுல பிரேக் டவுன் ஆயிரும். அண்ட் இந்த சலைவா வந்துட்டு நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்மளோட டங் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ் நம்மளோட மவுத்லேயே வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறமா இந்த ஃபுட் வந்துட்டு நம்மளோட ஃபுட் பைப்பான ஈசோஃபேகஸ்க்கு போகும். இந்த ஈசோஃபேகஸ் வந்துட்டு ஒரு மூமெண்ட் வந்துட்டு போகும். அது வந்து ஒரு மூமெண்ட் வந்துட்டு பண்ணும், ஒரு ரித்தமிக் மூமெண்ட். அதை என்ன சொல்லுவோம்னா பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூமெண்ட் வழியாக அந்த ஃபுட் வந்துட்டு உன்னோட மவுத்தில் இருந்துட்டு ஸ்டொமக்குக்கு வந்துட்டு ரீச் ஆகுது. ஸ்டொமக்கில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோன்னா வந்துட்டு உனக்கு HCl வந்துட்டு இருக்குது. இந்த HCl வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா பெப்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் வந்துட்டு இருக்குது. அந்த என்சைமை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுது. எங்கே அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ ஸ்டொமக்கில் உனக்கு ப்ரோட்டீன் டைஜஷன் நடக்குது. இந்த HCl என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அந்த ஃபுட்டில் எதுனா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிஷ்யூம் பண்ணிடுது, பெப்சின் என்சைமை ஆக்டிவேட் பண்ணுது. அண்ட் ஸ்டொமக்கோட லைனிங் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஸ்டொமக்கில் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு லைனிங்குமே வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஃபுட் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னு கேட்டோன்னா உன்னோட ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து கம்ப்ளீட் டைஜஷன் நடக்குது. இதுக்கு பைல் அண்ட் பேன்க்ரியாஸ் ஹெல்ப் பண்ணுது. பைல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஃபேட் குளோபியூல்ஸாக இருக்குது ஸ்மால் குளோபியூல்ஸாக மாற்றுது. எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்டில் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆசிடாக இருக்கிற இந்த ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த ஃபுட்டை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுது, அதாவது பேஸாக மாற்றுது. அண்ட் பேன்க்ரியாட்டிக் ஜூஸுமே நிறைய என்சைம்ஸ் எல்லாமே வந்துட்டு செக்ரேட் பண்ணுது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஒன்று என்சைமும் என்ன வேலை பண்ணுது அப்படின்றத கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம் ஒர்க்கு. ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாம் வச்சு ப்ளஸ் ஸ்மால் இன்டெஸ்டைனுமே சில ஜூஸஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். இதனால என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட் டைஜஷன் ஆர் பிரேக் டவுன் வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு நடந்துருது.
ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக டைஜஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடந்துருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைஜஸ்ட் ஆன இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்பும் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் வில்லை. வில்லை வந்துட்டு ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னா பிளட் வெசல்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக இந்த டைஜஸ்ட் ஆன அந்த ஃபுட் எல்லாமே பிளட் ஸ்ட்ரீமில் என்டர் ஆயிடுது. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, எதெல்லாம் டைஜஸ்ட் ஆகலையோ அன்டைஜஸ்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே போகுது, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகுது. லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ணுது, வாட்டரை மட்டும் அப்சார்ப் பண்ணுது. எதெல்லாம் அன்டைஜஸ்ட் ஆகலையோ அது எல்லாமே ரெக்டம்ல இருந்துட்டு ஆனஸ் வழியாக வெளியேறுது. அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம், எஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் யோர் நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா நம்ம ரெஸ்பிரேஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் என்னது, ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸில் குளுக்கோஸ் வந்துட்டு கிடைச்சிருது. இந்த குளுக்கோஸை வச்சு எனர்ஜி டிரைவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம், ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the process of deriving energy from glucose is referred to as respiration. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு என்னது, it is a biochemical process. இந்த ரெஸ்பிரேஷனில் உனக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று வந்துட்டு அண்ட் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்ன பண்ணுறோம், நம்ம குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறதுனால குளுக்கோஸு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிரேக் டவுன் ஆயிரும். அதனால பயங்கரமாக எனர்ஜி, நிறைய எனர்ஜி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதுவே நம்ம ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஆக்சிஜன் யூஸ் பண்ணாமல் குளுக்கோஸை உடைக்கிறோம். அதில் கம்மி எனர்ஜி தான் நமக்கு கிடைக்குது. இப்போ இங்கே பாரு, ஸோ குளுக்கோஸ் வந்துட்டு எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே அது ஈஸ்டாக இருக்கட்டும் ஆர் ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், ஸோ குளுக்கோஸு ஃபஸ்ட்டு வந்துட்டு அது ஒரு 6 கார்பன் மாலிக்யூல், அது ஒரு 3 கார்பன் மாலிக்யூலாக வந்துட்டு பிரேக் ஆகுது. அது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டோன்னா சைட்டோபிளாசம். எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே குளுக்கோஸ் பைருவேட்டாக மாறுறது சைட்டோபிளாசமில் நடக்குது. 6 கார்பன் மாலிக்யூலாக இருந்தது 3 கார்பன் மாலிக்யூலாக மாறிடுது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பைருவேட்டை உடைக்கிறது தான் இப்போ மேட்டரு. இந்த பைருவேட்டை ஆக்சிஜன் வச்சு உடைச்சோன்னா அது மைட்டோகாண்ட்ரியல் நடக்குது. மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும்போது அந்த பைருவேட்டை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆனதுனால வேற லெவலில் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. பை ப்ராடக்ட்ஸாக கார்பன் டை ஆக்சைடு, வாட்டரும் எனர்ஜியும் உனக்கு கிடைக்குது. இதுவே வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாத நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவே வந்துட்டு ஈஸ்டில் வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது எத்தனால் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கெல்லாம் கம்மி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஓகே. அண்ட் இப்போ ப்ரீதிங்குமே ரெஸ்பிரேஷனுமே வந்துட்டு வேற வேற ப்ராசஸ். ரெஸ்பிரேஷன் வந்துட்டு என்னது, இட் இஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ். ரெஸ்பிரேஷன் என்னது, இட் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ரீதிங் என்னது, இட் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். இந்த ப்ரீதிங் வழியாக நம்ம பாடிக்குள்ளே ஆக்சிஜன் வருது, பாடிக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியவும் ஏறும். ஸோ அது எப்படி வருது, எந்த பாத்வேன்னு பார்த்தோன்னா நோஸ்ல இருந்துட்டு ட்ரெக்கியா போய் ப்ரான்காயில் இருந்துட்டு உன்னோட ப்ரான்கயால்ஸ்க்கு வந்துட்டு போகுது. இங்கே எழுதுகிறேன் ப்ராப்பராக, ப்ரான்கயால்ஸ். ஓகே. ஸோ ப்ரான்கயால்ஸ்க்கு வந்துட்டு போகுது. அங்கேருந்து ஆல்வேயோலைக்கு வந்துட்டு போகுது. ஆல்வேயோலையில் தான் உனக்கு இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் டிஃப்யூஷன் வழியாக நடக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் யோர் என்டையர் ரெஸ்பிரேஷன். அதுக்கப்புறமா வந்து நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ வி ஹாவ் டு know about transportation. ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு டபுள் சர்க்குலேஷன் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி தானே நடக்குது. ஸோ அந்த ஒரு பாத்வே வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ பாடியில் வந்துட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்துட்டு வீனா கேவால் இருந்துட்டு, வீனா கேவா என்னது, நம்ம பாடியில் இருக்க லார்ஜஸ்ட் வெயின் அது. ஓகே. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்டரி வந்துட்டு என்ன பண்ணும், ஆர்டரி வந்துட்டு அது ஆக்சிஜனேட்டட் பிளட்டோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டோ ஹார்ட்டில் இருந்துட்டு அந்த பிளட்டை வந்துட்டு அவே எடுத்துகிட்டு போகும். வெயின் என்ன பண்ணும், மற்ற பாடி பார்ட்ஸ்ல இருந்துட்டு அந்த பிளட்டை வந்துட்டு ஹார்ட்டுக்கு வந்துட்டு கொண்டு வரும். அப்படி பார்த்தா வீனா கேவா வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃபுல் பாடியில் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. எந்த சேம்பர் ஆஃப் தி ஹார்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வருதுன்னா உன்னோட ரைட் ஏட்ரியம்க்கு கொண்டு வருது. ரைட் ஏட்ரியம் வீனா கேவால இருந்துட்டு பிளட் வாங்கும் போது வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும். அப்புறமா ரைட் ஏட்ரியம் அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது அது வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும். அப்புறம் அந்த பிளட் ரைட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு ஹார்ட்டில் இருந்துட்டு
வந்துட்டு வெளியேற அந்த வெசல் எது வழியாக போகுதுன்னா ஆர்டரி வழியாக இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே போய் சேருதுன்னா உன்னோட லங்ஸுக்கு போய் சேருது. லங்ஸில் என்ன இருக்குது? ஆல்வியோல் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து நடந்துருது. அதனால டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுது. இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம ஹார்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குது. எப்படி என்ட்ரி கொடுக்கும்? வெயின் வழியாக என்ட்ரி கொடுக்கும். ஸோ எந்த வெயின்? பல்மனரி வெயின் வழியாக ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துட்டு ஹார்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குது. எந்த சேம்பர் ஆஃப் தி ஹார்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குது? லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது. லெஃப்ட் ஏட்ரியம்க்கு அந்த வெயின்லேருந்து இந்த பிளட் வரும்போது நம்மளோட லெஃப்ட் ஏட்ரியம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்துட்டு அந்த பிளட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு போகும்போது அந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகும். அப்புறமா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருந்துட்டு லார்ஜஸ்ட் ஆர்டரி நம்மளோட பாடியில் இட் இஸ் யோர் அயோட்டா. ஸோ அயோட்டால இருந்துட்டு மற்ற ஃபுல் பாடிக்குமே உன்னோட ஆக்சிஜனேட்டட் பிளட் போய் சேரும். ஸோ திஸ் இஸ் யோர் டபுள் சர்க்குலேஷன் ஆர் திஸ் இஸ் ஹவு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மளோட பாடியில் நடக்குது. இப்போது இதே மாதிரி வந்துட்டு பிளான்ட்ஸுக்குள்ளேயுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஆனால் நம்மள மாதிரி வந்து டபுள் சர்க்குலேஷன் அந்த மெத்தடாலஜி அதெல்லாமே வந்துட்டு ஒன்றுமே வந்துட்டு கிடையாது. பிளான்ட்ஸ் வந்துட்டு சிம்பிளான மெக்கானிசம்ஸ் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. 2 வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஆர் கண்டக்டிங் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? சைலம் வச்சு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஸோ ரூட்ஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான வாட்டர் வந்துட்டு சாயில் இருந்துட்டு அதுக்கு கிடைக்குது. அந்த சைலம் என்ன பண்ணுதுன்னா இந்த வாட்டரை ரூட்ஸ்ல இருந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ரூட்ஸ்ல இருந்துட்டு தான் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு போறதுனால இது வரும் ஒன் வே டைரக்ஷன், ஒரு வழி, தனி வழி, சைலமோட வழி. அதுக்கப்புறம் ஃப்ளோயம் என்ன பண்ணுது? ஃப்ளோயம் வந்துட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃப்ல தான் நடக்குது இல்லையா? ஸோ இந்த ஃப்ளோயம் என்ன பண்ணுது? இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ப்ராடக்ட்ஸை மற்ற பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால இது பை டைரக்ஷனல். இது வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு டிராவல் ஆகும், அப் டவுன். ஓகே, ஸோ சின்னதாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னா எக்ஸ்கிரீஷன் வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ எக்ஸ்கிரீஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம பாடியில் இந்த ப்ராசஸஸ் எல்லாம் நடக்கிறதுனால மெட்டபாலிக் வேஸ்ட் வந்துட்டு ஜெனரேட் ஆகும் நம்மளோட பாடியில். ஸோ இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் எல்லாமே நம்ம பாடியில் இருந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணணும் ஆர் ரிமூவ் பண்ணணும். அந்த ப்ராசஸை தான் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பிளட்ல இருக்கிற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிட்னியை வந்துட்டு என்டர் ஆகும். ஸோ கிட்னியில் தான் வந்துட்டு உனக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும் அண்ட் அங்கே தான் வந்துட்டு உனக்கு யூரின் வந்துட்டு ஃபார்மே ஆகுது. ஸோ கிட்னியில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் நெஃப்ரான். ஸோ நெஃப்ரானில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் வந்துட்டு க்ளோமிருலஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோமிருலஸை அந்த பிளட் கிட்னியில் என்டர் ஆகும்போது ஹை ப்ரெஷர் அந்த க்ளோமிருலஸை போட்டு தாக்கும். க்ளோமிருலஸ் வந்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை வந்துட்டு பண்ணும். பிளட்டில் ப்ரோட்டீனு அப்புறமா சில பிளட் செல்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு யூரியா, அமைனோ ஆசிட்ஸ், சால்ட்டு இதெல்லாம் அப்புறமா வாட்டர் இதெல்லாம் மட்டும் அது ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும். ஹை வெயிட் இருக்குது ஒரு மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையும் மட்டும் அப்படியே விட்டுரும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு பவுமன்ஸ் கேப்சூலுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணும். பவுமன்ஸ் கேப்சூல் இருந்துட்டு எங்கே போகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா உன்னோட டியூபுலர் ரீஜனுக்கு வந்துட்டு போகுது. டியூபுலர் ரீஜன்ல உனக்கு பிசிடி, டிசிடி எல்லாமே வந்துட்டு இருக்கும். பிசிடி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் யூரியா அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் அதெல்லாம் தவிர்த்து குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸ், வாட்டர் அதெல்லாம் வந்து பிசிடி வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்குது. டிசிடி என்ன பண்ணுதுன்னா இன்னும் எக்ஸஸ் வாட்டரை டிசிடி கூட வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்குது. ப்ளஸ் யூரினோட பிஹெச்சை வந்துட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணுது. அதுக்கப்புறமா எதெல்லாம் வந்துட்டு அப்சர்வ் ஆகலையோ அதெல்லாமே கலெக்டிங் டக்ட்டுக்கு வந்துட்டு போகுது. ஸோ கலெக்டிங் டக்டில் தான் உன்னோட யூரின் வந்துட்டு கலெக்ட் ஆகுது. ஸோ யூரின் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த யூரின் கிட்னியில் இருந்துட்டு யுரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டியூப் வழியாக உன்னோட யூரினரி பிளாடருக்கு வந்து சேருது. யூரினரி பிளாடர் ஒரு டேங்க் மாதிரி அந்த யூரின் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். யூரினரி பிளாடரை வந்துட்டு ஃபுல்லானதே நர்வஸ் சிஸ்டம் ஒரு சிக்னல் கொடுக்கும். யூரினரி பிளாடர் டே டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் கொடுத்த உடனே யூரினரி பிளாடர் அந்த யூரினை யுரேத்ரா வழியாக வெளியே விடும் சுற்றுவை. ஓகே, ஸோ தட் இஸ் இட். அதுக்கப்புறமா வந்துட்டு பிளான்ஸில் வந்துட்டு எக்ஸ்கிரீஷன் எப்படி நடக்குது? பிளான்ஸில் வந்துட்டு நம்மள மாதிரி வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிளான டிஃப்யூஷன்
வழியாக வந்துட்டு நடக்கும். ஆர் வந்துட்டு இந்த வேக்யூல்ஸ், பிளான்ட் வேக்யூல்ஸ் எல்லாமே, ஆர் வந்து இந்த பழைய ட்ரீ பார்க்கில் ஒரு பழைய லீஃப், கொஞ்சம் பழையசாக இருக்க லீவ்ஸில் எல்லாமே கூட வந்து அது ஸ்டோர் பண்ணும். அப்போ என்னாகும், இந்த லீஃப் ஆர் இந்த பார்க் ஆஃப் த ட்ரீ எல்லாம் உதிர்ந்து போகும்போது அது கூட சேர்ந்து பிளான்ட்ல இருக்க வேஸ்ட்டும் உதிர்ந்து போயிடும். ஆர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ரூட்ஸில் அதாவது சிம்பிள் டிஃப்யூஷன் வழியாக இது பண்ணிடும். ஆர் டிரான்ஸ்பிரேஷன் வழியாக கூட வந்துட்டு எக்ஸஸ் வாட்டர் ரிலீஸ் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸில் வந்துட்டு உனக்கு பை ப்ராடக்டாக வந்துட்டு இது ஆக்சிஜன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ரெஸ்பிரேஷனில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் சம் டெக்னிக்ஸ் பை விச் பிளான்ஸ் வந்துட்டு தனக்குள்ள இருக்க இந்த எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்ட்ஸை வெளியிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நம்மளோட லைஃப் ப்ராசஸஸ் அட் அ கிளான்ஸ். ஓகே, ஸோ நிறைய வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒன்னொன்றுத்தையுமே வந்துட்டு நம்மளோட லெக்சர் சீரீஸில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது ஒரு குட்டியான குவிக்கான ரீகேப் செஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மைண்ட் மேப். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் வந்துட்டு ப்ரோஸ்டமாக இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி செஷன்ஸ் வந்துட்டு மைண்ட் மேப் செஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றா வந்துட்டு கீழே காமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஆஃப்டர் தி செஷன் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பட்டனுமே வந்துட்டு அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எனி ஃபீட்பேக், குட், பேட், அக்லி அண்ட் எஸ்பெஷலி ரிகார்ட்ஸ் டு திஸ் செஷன், மேம் இது ரொம்ப ப்ரோஸ்டமாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, குவிக்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எதனா காமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கூட வந்துட்டு கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட தலைவர் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி கரெக்டாக படிங்கடா, கரெக்டாக படிங்க. ஆன் தட் நோட், திஸ் இஸ் யுவர் சாண்ட்ரா மேம் signing off. Bye guys.